காபி சாங்ஸ். இதுக்கு முன்னாடி இதயம் ஒரு கோயிலை வந்து பாடி காமிச்சேன். நான் அதை வீடியோவில் வந்து அந்த தப்பை வந்து சுட்டி காமிச்சேன். அடுத்து நீ பாடுறதே நிப்பாட்டிட்ட. இப்போ என்ன பண்ணிட்ட, நேராக வந்து இது பாடினா தானே பிரச்சனை, வாசி போடலாம், அது இவங்கள தாக்கணுமே, எந்த வகையில் தாக்கணும் அப்படின்னு டைட்டில் என்ன பண்ணியிருக்கேன், நத்திங் பட் ஸ்க்ராட்ச்னு போட்டிருக்கேன். நீ என்னத்தை பண்ணாலும் வந்து இங்கே எதுவுமே எடுபடாது. ஏன்னா நான் வந்துட்டேன் உள்ள. என்ன புரியுதா? நீ வந்து கீபோர்டில் வயலின் டோனில் வாசிருக்கிற. என்னதான் 1,00,000 ரூபா கொடுத்து கீபோர்டு வாங்கி வயலின் டோன் போட்டு வாசித்தாலுமே ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஈடாகாது. ஏன்னா கேட்கவே நாராசமாக இருக்கும். அதுவும் நீ வாசித்த அந்த நோட்டு, அந்த சப்தங்கள் எல்லாமே வந்து கேட்கவே நாராசமாக இருக்குது. இதை வந்து கேட்கும்போது எனக்கு என்ன விதமான கற்பனை வருதுன்னா, ரோட்டில் இருக்கிற சாணி எடுத்து உன் மூஞ்சிலே வந்து பூசிக்கின மாதிரி இருக்குது, உன் உடம்பெல்லாம் தேய்ச்சா மாதிரி இருக்குது நீ வாசித்த விதம். மாப்பிள்ள வட்டா.